பிக் ஃபோக்கஸ் பகுதியில் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 100 கிராம் எடைக்காக 100 கோடி மக்கள் இயங்கிக் கொண்டிருந்த அந்த வெள்ளிப் பதக்கம் என்பது கை நழுவி போயிருக்கிறது. இது ஒரு சர்வதேச சதி என்று ஒரு பக்கம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது ஒரு விளையாட்டு விதி என்ற ஒரு கருத்தும் பரவலாக முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு தலகர சங்கத்துடைய செயலாளர் திருமிகு லதா நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம்ங்க. வினேஷ் போகத்துடைய தகுதி நீக்கம், அதற்கு பிறகு அவர் மல்யுத்த போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கார், ஓய்வை அறிவிச்சிருக்கார். இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். வினேஷ் போகத் மெடல் வின் பண்ணி இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிருக்க வேண்டிய தருணம் நமக்கு. அன்பார்ச்சுனேட்டா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. சரி, நம்ம வருத்தப்பட்டோம். அடுத்த ஒலிம்பிக்ஸ் அவர் முயற்சி செய்வாரோ அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தப்போ அவருடைய ஓய்வு அறிவிப்பு இன்னும் நமக்கு ஒரு பேரதிர்ச்சியா தான் இருக்கு. மனம் தளரக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம யாரும் இல்லை, அவ்வளவு சீக்கிரமா ஆறுதல் சொல்லிட முடியாது அவங்களுக்கு. இது நடந்திருக்க கூடாத விஷயம் நடந்துடுச்சு, வருத்தம் அளிக்கிறது. இப்போ ஒலிம்பிக் விதிகள் அப்படின்றதுல 100 கிராமுக்காக ஒரு வெற்றியை செல்லாது அப்படின்னு அறிவிக்க முடியுமா? 100 கிராம் ஏன் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படுது? ஒலிம்பிக் விதி அப்படின்றது எல்லா கேமுக்குமே என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை 100% ஃபாலோ பண்ணதான் செய்யணும். இப்ப இவங்க 50 kgல தான் அவங்களோட பவுட் இருக்கு, அவங்களோட காம்படிஷன் இருக்கு அப்படின்னா 50+50 கிராம்ஸ் கூட இருக்கக்கூடாது அப்படின்றது சர்வதேச விதி. எல்லாருக்குமே அது காமனா பொருந்தக்கூடிய விதி தான். அதனால இந்த 100 கிராம்ஸ் இருக்கும்போது நம்ம எக்ஸம்ஷன் கேட்கறதுன்றது எந்த அளவுக்கு இது சாத்தியப்படும்ன்றது தெரியல. எல்லா கேம்ஸுமே இந்த மாதிரி வெயிட் கேட்டகரி இருக்கிற எல்லா கேம்ஸ்க்குமே, லைக் பாக்ஸிங், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், எல்லாமே வெயிட் கேட்டகரி இருக்கிற எல்லா கேம்ஸுக்குமே விதிகள் காமனா எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான் இது. இப்போ தொடர்ச்சியாக 3 போட்டியில் விளையாட வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு சத்து தேவைப்படுது. போட்டிக்கு முன்னதாக 49.9 கிராம் எடை அவங்க இருந்திருக்காங்க. 3 போட்டிகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. போட்டிக்கு பிறகு 100 கிராம் அதிகரிக்கிறது அப்படின்றதுல தளர்வு இருக்காதா? அடுத்தடுத்ததாக 3 போட்டி வைக்க வேண்டியது வழக்கமான நடைமுறை தானா? அது அடுத்தடுத்து போட்டிகள் வழக்கமான நடைமுறை தான். இது ஏற்கனவே இந்த காம்படிஷன் ஷெட்யூல் பண்ணி ஃபிக்சர்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. போட்டிக்கு முன்னாடி அவங்க 49.90 கிராம் இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே அந்நிய போட்டி தான். அந்த போட்டி 3 போட்டி நடந்த உடனே ஆல்ரெடி இவங்க வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்காக ஃபாஸ்டிங்லயும் வெறும் லிக்விட் ஃபுட்டுமே எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது முடிச்சு அந்த வெயிட் போட்டு அந்த செமிக்கான வெயிட் போட்டு முடிச்ச உடனே அவங்க அடுத்த போட்டிக்கு தயாராகணும்ன்றதுலயும் அவங்க இருந்த பசியிலயும் தமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும்ன்றதுலயும் அவங்க ஃபுட் எடுக்கும் போது அந்த நம்ம ஒரு உடல் வருத்தி நம்ம பசியில இருக்கும்போது எடுக்கிற ஃபுட் இம்மீடியட்டா நம்ம பாடியை ரெக்கவரி பண்ணி கொடுத்துரும். அது பூஸ்ட் பண்ணி நம்ம பாடி வெயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி இவங்க 3 காம்படிஷன் ஒரே நாள்ல லிக்விட் ஃபுட்டா எடுத்து டயட்ல இருந்ததுனால அந்த வெயிட் லாஸ்ட் செமிக்கு முன்னாடி அவங்க வெயிங் மிஷின் போயிட்டு வெயிட் செக் பண்ணிட்டு வந்தப்பமா அவங்க எடுத்த ஃபுட்டும் அந்த காம்படிஷன் இதுவும் சேர்ந்து அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வினேஷ் போகத்துக்கு கொடுக்கப்பட்ட உணவுல ஊட்டச்சத்து நிபுணருடைய பங்கு என்னவாக இருக்கும்? இது எல்லாத்தையுமே ஒரு விளையாட்டு வீரரா, ஒரு ஒலிம்பியனா அது அவ்வளவு கான்சியஸா ஃபாலோ பண்ண முடியுமா? இப்போ நம்ம எந்த டீம் அனுப்புனாலுமே, நாட் ஒன்லி ரெஸ்லிங், வேற எந்த டீம் அனுப்புனாலுமே அவங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் நம்ம கூட அனுப்புறோம். முன்னெல்லாம் கூட இது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஒரு வீரர் போனா அதுக்கு 10 பேர் கூட போறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இப்போ நம்ம அவங்களுக்கு தேவையான பிசியோ, நியூட்ரிஷன், கோச், ஈவன் மென்டல் ட்ரெயினரு எல்லாருமே நம்ம டீமோட பிளேயர்ஸோட அத்லீட்ஸோட அனுப்பிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னோட கொஸ்டினும் அதுவா இருந்துட்டே இருக்கு. ஏன் ஒரு நியூட்ரிஷன் அவங்களோட வெயிட் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு ஃபுட்டு வைக்க முடியல? அப்ப போனவங்க கிட்ட அதை மானிட்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாத ஆட்கள் கூட போயிட்டாங்களா? இல்ல எப்படி சொல்றது, இது எடுத்துக்கிறதுனே தெரியல எனக்கு. ஆனா நம்ம கரெக்டா இதை பிளான் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த சூழலை தவிர்த்திருக்கலாம், 100% தவிர்த்திருக்க முடியும்ன்றதுதான் என்னோட கருத்து. நியூட்ரிஷனோட ரோல் இதுல மேஜரா பிளே பண்ணிருக்கணும். கோச்சும் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். ஆஸ் அ பிளேயரு அவங்க போய் அந்த பவுட்ல போய் வின் பண்றதை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இதை எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு பேரை கூட அவங்க கூட சப்போர்ட்டா அனுப்பிட்டு இருக்கோம். சோ இவங்களோட ரோல் மேஜர் பிளே பண்ணிருக்கணும் அந்த இடத்துல. இப்ப அவங்களுக்கு மேல்முறையீடு போயிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் ஆர்பிட்ரேஷன் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க.
அவங்கள மீண்டும் இவங்களுடைய மேல்முறையீடை கருத்தில் கொண்டு அவங்க கேட்கக்கூடிய வெள்ளி பதக்கத்தை மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு நேத்து ஈவினிங் வரைக்கும் இருக்குமான்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா வேர்ல்ட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் அனௌன்ஸ் சொல்லிட்டாங்க. இது ரூல்ஸ் தான் எல்லாருக்குமே. நாளைக்கு இவங்களுக்கு 100 கிராம்ஸ் தானேன்னு ரிலாக்ஸ் பண்ணோம்னா மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இந்த ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த வாட்டி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தான் அப்படின்ட்டு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்களோட ரிசல்ட். இப்போ அவங்க ஒரு வெள்ளி பதக்கம் என்ற வீரராக தான் இந்திய மக்கள் அவங்கள பார்க்குறாங்க. ஆனால் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான விளையாட்டு வீரர்களை இந்திய அரசு அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? எப்படி கையாளணும்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கே சொல்லணும்னா அவங்க ஒரு வெற்றியாளர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ஒரு 100 கிராம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றது அவங்களோட பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வைட்டல் ரோலா பிளே பண்ணிருக்க போறது கிடையாது. அந்த 100 கிராம வச்சு அவங்களோட காம்படிட்டர் அவங்க தோற்கடிக்க முடிஞ்சிருக்காது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வெற்றியாளர் தான். ஆனா நம்ம அரசாங்கமோ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே அவங்களை இப்போ அவங்க அறிவிச்ச ஓய்வை திரும்பி வாபஸ் பெற வச்சு அவங்க திரும்பி அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல மெடல் அடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைட்ல என்னென்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். நம்ம எந்த இடத்துலயும் அவங்கள ஒரு தோல்வியாளரா நம்ம பார்க்கவே கூடாது. இப்போ இந்த ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா மிக மோசமான இடத்துல தான் இருக்குது. 3 வெண்கலத்தை தான் வென்றிருக்கும். ஸோ இத்தனை நாள் எடுக்கப்பட்ட முயற்சி இந்தியா மீண்டும் விளையாட்டு போட்டிகளை கோலோச்ச ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த ஒலிம்பிக்கை எதிர்கொண்டோம். ஏன் மீண்டும் இதே சர்க்கிள்? ஏஷியன் கேம்ஸ் இப்ப ரீசெண்டா தான் சைனால முடிஞ்சது. பாத்தீங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ட்ரிபிள் டிஜிட்ல மெடல்ல வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு நல்ல கிராஃப்ல தான் நம்ம இருந்தோம். நல்ல முன்னேற்றம் அடைஞ்சுன்னு தான் இருந்துச்சு. இந்த ஒலிம்பிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 6 பேர் கிட்டத்தட்ட 4வது பொசிஷன்ல நம்ம முடிச்சிருக்கோம். இந்த 4வது பொசிஷன் எல்லாமே பிரான்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் 90% இருந்ததை தான் நம்ம மெடல்ல நழுவ விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் பிளானிங் நமக்கு இருக்கணும். பிளஸ் அந்த இடத்துல போயிட்டு அந்நிய கேமுக்கு அந்த பிளேயருக்கு எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும்ன்றத இன்னும் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணோம்னா நிறைய மெடல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துதான் நமக்கு மிஸ் ஆச்சு, இல்லாம போகல. ஏன்னா 4th பிளேஸ்ன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம எங்கேயுமே இல்லாம பதக்கப்பட்டியல இல்லாம இருந்த காலங்கள்ல இருந்து இப்ப இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். ஆனாலும் மெடல் வின் பண்ணல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ வினோஷ் போகத் போயிடுச்சு. ஹாக்கி ஃபைனல்ஸ் வந்திருந்தா அவங்க ஒரு சில்வரோ கோல்டோ பார்த்திருக்கலாம்ன்ற ஹாக்கில தோல்வி அடைஞ்சிட்டோம். ஷூட்டிங்ல அந்த மாதிரி போயிடுச்சு. ஆர்ச்சரியில அந்த மாதிரி நம்ம நேரவா மிஸ் பண்ணிட்டோம். அதனால ப்ரோக்ரஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம பேக்கப் பண்ணணும் நம்ம பிளேயர்ஸ்க்கு. அதுக்கு நிறைய பிளானிங் இருக்கு. இப்போ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ரோடு இன்ஃப்ரா ஆகட்டும், எது ஒரு பிசினஸ் ஆகட்டும், தொழில் வளர்ச்சி ஆகட்டும், அதுக்கெல்லாம் 5 இயர்ஸ் பிளான், 10 இயர்ஸ் பிளான், 20 இயர்ஸ் பிளான் எல்லாம் நம்ம போடுறோம். அதே மாதிரி விளையாட்டுக்கும் ஒரு லாங் டேர்ம் பிளான் நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மளால இன்னும் மெடல்ஸ் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். இப்ப வினேஷ் போகத் விவகாரத்துல அரசியல் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கு. ஒரு விளையாட்டு வீரரா உங்களுடைய பார்வை என்ன? அரசியல் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பொதுவா பார்க்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரூல்ஸ்ல இவங்க 100 கிராம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரீசன் நமக்கு. அது ஒரு கிளாரிட்டியான ரீசன். ஆனா அந்த 100 கிராம்ஸ் மானிட்டர் பண்ண முடியாத ஒரு டீமா நம்ம அங்க போயிருக்கிறோம் அப்படின்றதுதான் அங்க கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்போ அவங்க கூட போன டீம் யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா? ஏன் அதை அவங்க ரெடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலையா? அவங்களுக்கு ஏற்கனவே பல டவுட்டுகள் இருந்திருக்கிறதா நம்ம இப்ப செய்திகள்ல பாக்குறோம். என்னைய ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபை ஆக கூட விட மாட்டாங்க எங்க கோச்சிங்க, அதுல கூட ஊக்கம் ஏதாச்சும் கலருக்கு என்னைய தடுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் அவங்க சொல்லும் போது நம்ம இன்னும் அவங்கள கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணிருக்கணும். அவங்களுடைய அந்த இடத்துக்கு அவங்க ரீச் ஆகுறாங்க அப்படின்னும் போது அதான் சொல்றேனே, ஒரு பிளேயர் வின் பண்றதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நம்ம யாரை அனுப்புறோம் அவங்களுக்கு உதவியா அப்படின்றவங்க தான் அவங்கதான் இவங்களுக்கு ஃபுல்லா உதவி பண்ணிருக்கணும். அந்த இடத்துலதான் அரசியல் விளையாடி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. வினேஷ் போகத் விவகாரத்தில் இப்போ எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை தொடர்பாக ஒரு விளையாட்டு வீரராக நேர்மையான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி மேடம். நன்றி.